வணக்கம். 79வது சுதந்திர தினம். நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட சுதந்திர தினத்தை ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அந்த சுதந்திர தினம் அப்படின்னாலே வரக்கூடிய அந்த ஃபீவர்னு சொல்ல முடியாது, ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, அது வந்து ஒரு அடல்ட் ஆனோன்னு மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடந்த 2-3 வருடங்களாக எனக்கு சுதந்திர தினம் வரும்போதெல்லாம் வந்து தோணிகிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து அது ஒரு உச்சத்தில் போயிட்டு ஒரு காணொலி பண்ணி உங்ககிட்ட சில கருத்துக்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எவ்வளோ பண்டிகைகள்லாம் வரலாம், ஆனால் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வந்தாலே அது வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எப்படி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிது அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் நம்ம பள்ளியில் படிக்கிறப்போ வந்து பல நிகழ்ச்சிகள் மூலியமாக பல பேர் சொல்கிறது மூலியமாக கேட்குறப்போ வந்து மெய் சிலிருக்கும். அந்த புல்லரிக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கே அதிகமாக என் லைஃப்பில் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கண்ட்ரியோட ஃப்ளாகை பார்த்து தான். குறிப்பாக வந்து சுதந்திர தினத்தை சம்மந்தப்பட்ட நாட்கள் தான். அது வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் வந்து பல நிகழ்ச்சிக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணுறப்போ வந்து அந்த ஒரு ஃபீலிங் அன்றைக்கி வந்து அந்த கொடியை குத்தணும்னு ஈவினிங் வரைக்கும் ரொம்ப கெத்தா, அது இன்னும் ரொம்ப பெருமையாக நம்ம குத்திக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே சிறியவங்க பெரியவங்க எல்லாருமே குத்திருக்கிறத பார்த்து ஒரு செம்ம ஃபீலிங் ஒன்று வரும். அது கம்பேரிட்டிவ்லி இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுச்சு. இன்றைக்கும் பள்ளி மாணவிகள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து குத்திட்டு போகிறாங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி பெரியவங்கலாம் வந்து ரொம்ப ரேராக யாராவது ஒருத்தவங்க தான் வந்து அந்த ஃப்ளாக் குத்திருக்கிறது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் 90களில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஏர்லி 2000s வரைக்கும் பாரம்பட்சமே பார்க்காம எல்லாருமே வந்து ஒரு கொடி குத்திருப்பாங்க. தாத்தா பாட்டி வீட்டை விட்டு வெளிலே வராதவங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொடி குத்திருக்கிறதுலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஏன் கம்மியாயிருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு இந்த காணொலியை பண்ண வச்சுது. சரி, இது வந்து இந்த கால மாற்றத்தில் வந்து ஒரு மாதிரி ட்ரெண்டாக எல்லாமே மாறிடுச்சா அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு இந்தியன் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறத வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி ஃபீல் பண்ணுறோம். நம்மளோட நாட்டின் கொடியை பார்த்தா வந்து இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து நினச்சி சல்யூட் அடிக்கணும் அப்படிங்கிற மரியாதை இருந்தாலும் அந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற ஒரு கனெக்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ, அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. நம்ம இந்தியா எவ்வளோ நாடுகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் வந்து ஒரு தனித்துவமான ஒரு நாடு அப்படின்னு இந்தியாவை மட்டும்தான் வந்து சொல்ல முடியும். இந்தியாவோட கால் தூசி கூட வேறு எந்த ஒரு கண்ட்ரியுமே வரவே வராது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கு வந்து சிறந்த உதாரணம் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி இந்தியா தான். இப்போ நீங்கள் யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இந்தியாவாக அது வந்து மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானிஸு, ஆப்கன்ஸு, பங்களாதேஷிஸ், ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் கூட அங்கே போய்ட்டு குடியுரிமை வாங்கி வாழ்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஒரு இந்தியாவோடைய ஒரு மினி எக்ஸாம்பிளாக வந்து யூகே, யூஎஸ், கேனடா அதெல்லாம் வந்து மாறிட்டு வருது நம்மளால் பார்க்க முடியும். ஏன் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து சொல்லலாம். ஆனால் இந்தியா வந்து பேசிக்காகவே உருவானப்போவே அந்த மாதிரியான ஒரு தேசமாக தான் வந்து உருவாச்சு. இப்போது வெள்ளையர்கள் ஒரு வேளை இங்கேருந்து போகாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இது வந்து இன்றைக்கி ஒரு காலனி ஆதிக்கத்துக்குள்ளே ஒரு கண்ட்ரியாக மாறி, அது மட்டும் இல்லாமல் வெள்ளையர்கள் இங்கே வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன தான் வந்து இந்தியன் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது வெள்ளையர்கள் பாப்புலேஷன் வைஸ் வந்து நம்மளை பீட்டே பண்ணியிருக்க முடியாது. அப்படின்னா கூட வந்து இன்றைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ் கீழே இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்தியா மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேஷனை வந்து உருவாக்க முடியாது. இப்போ வந்து மொழி வாரியாக எல்லாருமே வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல ராஜாங்கத்துக்கு கீழே வந்து இருந்தோம். சேர சோழ பாண்டியர்களுக்கு அப்புறம் பல பேர் வந்து இங்கே வந்து கான்குவர் பண்ணி வந்து ஆட்சியெல்லாம் வந்து பண்ணாங்க. அதற்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் நம்மளை பிடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனாசிட்டி ரூல் தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்கக்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி நம்ம வந்து இணையிறப்போ ஒரு மாபெரும் தேசமாக இருந்தவங்க இரு பகுதியாக பிரிஞ்சிடும். ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான் அப்படின்னு. இன்னொன்று பின்னாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பங்களாதேஷாவும் வந்து உருவாச்சு. ஆனால் இந்தியா மட்டும் ஏன் தனித்துவமாக விளங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்டர் மொழி. அவ்வளோ மொழிகள் வந்து பேசப்படுது. கணக்கில் அடங்கா மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ரெக்கார்டட் லாங்குவேஜஸ்லாம், நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணாத லாங்குவேஜஸ்லாம் இந்தியாவில் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா. அதுக்கு ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வழக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாருமே நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் எல்லா விதமான மத நம்பிக்கைகளும் இந்தியா இருக்குது. ஹிந்துவிசம் சொல்லவே தேவையில்லை. இஸ்லாம் பீப்புள், பல இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறதோட இங்கே இஸ்லாமிக் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு இஸ்லாமியர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கும். கிறிஸ்தவ நாடு, இப்போ காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே ஃப்ரெஞ்சு, டச்சு அண்ட் ஸ்காட்டிஷ் மிஷனரிஸ் எல்லாருமே வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புனாங்க. பின்னால் இந்த யூஎஸ்ஐ மூலியமாகவும் அது வந்து பரப்பப்பட்டுச்சு. இந்தியாவில் இந்த மாதிரி 3 பெரிய ரிலீஜன்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் புத்திசமோட பிறப்பிடம், அதையும் தாண்டி ஜெயினிசம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இசங்கள் சொல்லிட்டே போகலாம். பல நம்பிக்கைகளுக்கு இன்றைக்கி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இன்றைக்கும் இருக்கிறது வந்து இந்தியா தான். ஸோ மதம், மொழி அப்படிங்கிறது இங்கே ரொம்ப டைவர்சிஃபையாக இருக்கனால இனம், அதை மறந்துட்டு பாருங்கள். மொழியின் மூலியமாக வந்து இனம் வரும் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி பல இனங்கள் வந்து இந்தியாவில் வாழுது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? கனவுல கூட வந்து பார்க்கவே முடியாது. அவ்வளோ டைவர்ஸான இன்ட்ரெஸ்ட் ஒரு கண்ட்ரி. அண்ட் சைஸ்லேயும் நம்ம நாடு வந்து ஒரு பெரிய நாடு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டாகவும் நம்ம வந்து மாறி இருக்கோம். நம்ம எக்ஸ்போர்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் வந்து நம்ம இல்லை அப்படின்னா பல தொழில்கள் முடங்கிடும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டாகவும் வந்து மாறி இருக்கோம். ஸோ இந்தியா இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்திருக்கு. பட் சுதந்திரம் வாங்கினதே பாருங்களேன். இப்போ உலகத்திலே வந்து அகிம்சை
அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வருது நம்ம இந்தியாவும் காந்தியும் தான். ஸோ சுதந்திர போராட்டத்தை ஒரு தலைவர் பெற்று தந்தாரா அப்படின்னு கேட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன். பல தலைவர்களோட முயற்சி தான், அதோட கடைசியில் ரிசல்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் நம்மளை வந்து விட்டு போனாங்க. இதில் அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரியும் இருக்குது. அகிம்சையினால் நம்ம வந்து சுதந்திரத்தை பெற்றோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு காந்தி இருக்கார். இன்னொரு சைடு நீ வாடா சண்டைக்கு போடுறியா, உனக்கு ஈக்குவலாக நின்று சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சுதந்திர போராட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஃபிலாசபி எடுத்து தான் சுதந்திர போராட்டத்தை நோக்கி வந்து நகர்ந்துச்சு. அந்தளவுக்கு இந்தியாவில் வந்து ஐடியாஸ்க்கும், அதாவது தலைவர்கள் அவங்களோட தத்துவங்கள் அப்படிங்கிறதுக்கும் வந்து பஞ்சமே இல்லை. இந்த மாதிரி உருவான ஒரு அழகான நாடு இன்றைக்கி எப்படி இருந்திருக்கணும்னு கேட்டால், அன்றைக்கி எப்படி உருவாச்சோ அன்றைக்கி இருந்த ஸ்பிரிட் வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும். இன்றைக்கி நம்ம எவ்வளோ தடைகளை தாண்டி முன்னேறி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை வந்து பார்த்து ஏளனம் செய்கிற அளவுக்கு அவங்க மனசுக்கு சொன்னால் கூட நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு காம்படிட்டராக நிறைய இடங்களில் வந்து மாறிட்டோம். ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு மொனோபோலியாக வந்தாங்க. அதாவது இந்தியன் ஃப்ளாகும் காங்கிரஸ் ஃப்ளாகும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் இருக்கவங்க நிறைய பேர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால இந்தியானா காங்கிரஸ்னா இந்தியா அப்படின்னு இருந்துச்சு. இதுதான் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையாச்சு. எப்போவுமே ஒரு நாடுன்னு மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய இடம் இருந்தால் அங்கே பல நம்பிக்கைகள், பல ஐடியாஸ் வந்து இருக்கணும். ஒரே ஐடியா இல்லை ஒரே ஐடியாவை பேசுகிறவங்க இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சர்வாதிகாரத்தை நோக்கி வந்து நகரும். இப்போ காங்கிரஸ் வந்து சர்வாதிகார ஆட்சியை பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் வந்து அது டிபேட்டபிள். ஆனால் ஒரே கட்சி ஒரே ஐடியான்னு இருக்கிறப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு போட்டியே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு அழகான இந்தியா உருவாகி, அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அவங்க வந்து சில தவறுகள்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. நம்ம கண்ட்ரியை வந்து எந்த பாதையில் கூட்டு போகணும் அப்படிங்கிறதுல சில வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து ஏற்பட்டது. பல மொழி பேசுகிற மக்களை, அது மட்டும் இல்லாமல் பல மதங்கள் நம்பிக்கைகள் கொண்டவங்களை சில இடங்களில் சரியாக ஹேண்டில் பண்ணாததுனால ஒரு பெரிய அதிருப்தி வந்து உருவாகுது. அப்போ வந்து கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஐடியாவும் பேரலி உருவாகுது. ஸோ காங்கிரஸ் பண்ண தப்பை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மன்னிச்சு திருப்பி ஓட் போட்டுகிட்டே இருந்தாலும் காங்கிரஸ்னால சலிச்சு போய் ஒரு காலகட்டத்தில் இன்னொரு ஐடியா வந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி போன்ற பார்ட்டிகள்லாம் வந்து பவருக்கு வருது. பிஜேபி ஏற்கனவே பவரில் இருந்தாலும் இந்த வாட்டி அவங்க பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இந்தியாவில் இருந்ததே இல்லை. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை தாண்டி வந்து ஆட்சிக்கு வர முடியுமா வேறு ஏதாவது கட்சி அப்படிங்கிறது இருந்த அந்த நிலைமை போயிட்டு இன்றைக்கி திருப்பியும் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி வந்து ஆள்ற ஒரு இடத்துக்கு வருமா அப்படிங்கிற சந்தேகம், ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. அது வந்து கற்பனையில் கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு பிஜேபியோட ஐடியாலஜி வளர்ந்தது. இதுக்கு முக்கிய காரணம் யார்? அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் தான். சரி, காங்கிரஸ் நிறையா தவறுகளை பண்ணுறாங்க. இதன் மூலியமாக அதை கேபிட்டலைஸ் பண்ணி பாஜக அவங்களுடைய ஃபிலாசபியை உள்ள கொண்டு வந்து ஜெயிக்கிறாங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலரைஸ்டு தாட்ஸ், ரிலீஜியஸாக வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து ரொம்ப போலரைஸ் பண்ணி பிரித்தாலும் ஒரு அரசியல் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அவங்களோட ஒரு யூஎஸ்பியாக வச்சுருக்காங்க. அந்த அரசியல் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக பாஜகவை நம்பி ஓட்டு போடுறவங்களுக்கும் உருவாயிருச்சு. ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் மேலே இருக்கிற அந்த அதிருப்தி, இன்னொன்று பாஜக எடுத்துருக்கிற அந்த மத வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கியும் சவுத்தில் வந்து பாஜகவால் பெருசாக வந்து காலவில் முடியல. அப்படின்னா வந்து நம்ம இந்தியா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டைவர்ஸ் கண்ட்ரியாக இருக்கிறதுனால இங்கேருந்தும் பல வித்தியாசமான நம்பிக்கைகளும் பொலிட்டிக்கல் ஃபிலாசபியும் நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட உரிமைகளுக்காக போராடிட்டே இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் அப்படிங்கிற பெரிய கட்சியை ஃபஸ்ட்டு அப்புறப்படுத்தின ஒரு மாநிலம், ரொம்ப ஏர்லியாக அப்புறப்படுத்துகிற ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு தான். எப்படி அப்புறப்படுத்தினாங்கன்னா, அதாவது காங்கிரஸோட தேசிய ஐடியாலஜிக்கு ரொம்ப டோட்டல் ஆப்போசிட்டாக டிராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சு காங்கிரஸ் அப்புறப்படுத்துறது மட்டும் இல்லாமல் காணாமல் போக வச்சுட்டாங்க. இன்றைக்கி அப்பேற்பட்ட காங்கிரஸை வந்து தோளில் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிராவிடியன் பார்ட்டிஸ் தான். அந்த அளவுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு இந்தியன் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேங்க. ஆனால் நம்ம யூனியன், அதாவது மத்திய அரசாங்கம் இல்லை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய அந்த ஆட்சி அப்படிங்கிறது நம்மளை எப்படி பார்க்குது? நான் இந்தியனாக தான் நான் என்னை ஃபீல் பண்ணுறேன். ஆனால் பெரும்பான்மையாக மொழி பேசக்கூடிய மக்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்னை ஒரு இந்தியனாக பார்க்குறாங்களா, ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் சில இடங்களில் ஏற்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிறத நான் உரிமையோடு சொல்கிறத சில இடங்களில் என்னை வந்து பார்த்திங்கன்னா சந்தேகிக்க வைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மொழிகள் கொண்டது தான் நம்ம நாடு. முதல் பிரச்சனையாக நான் பார்க்குறது வந்து மொழி. இந்த மொழியை நம்ம டிராவிடியன் ஐடியாலஜி கொண்ட கட்சிகள்லாம் வந்து அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான முக்கியமான ஒரு ரீசனாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் இங்கே வந்து தலைமையில தூக்கி வச்சுருந்தோம், அவங்கள வந்து காலால் எட்டி உதச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த இடத்துக்கு போக வச்சதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம மொழியை வந்து அவங்க மதிக்கலைங்க. இப்போ தேசிய உணர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். அதில் எல்லாருமே ஒன்றாயிரும். நான் இல்லைன்னு சொன்னவே இல்லை. இந்தியன் சொன்னால் நம்ம எல்லாருமே ஒன்றாயிரும். ஆனால் இந்தியன்னு சொல்லிட்டு மொழி வழியாக வந்து ஹிந்தியை மட்டுமே பிரதானப்படுத்தினது
மாற்றினதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மொழி நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு இனமாக ஃபீல் பண்ணி அந்த நேரத்தில் நம்மளை வந்து பிரித்து நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படிங்கிற கோபம் வந்து நம்மளோட மொழியும் நம்மளோட கலாச்சாரத்தையும் காப்பாற்றுறதுக்காக ஹிந்தியை வந்து நம்ம வந்து எல்லையிலே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல் போராட்டம் தொடங்குச்சு. அது முடிஞ்சுதான்னு கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இந்தியை பூட்டினதோட இன்றைக்கி இந்தியை திணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பல முயற்சிகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஹிந்தி வேணும்னா போய்ட்டு வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி பல இடங்களில் ஹிந்தியை பிரதானமாக படிக்கிறவங்க மட்டும்தான், இல்லை ஹிந்தியை வந்து முதல் மொழியாக படிக்கிறவங்க மட்டும்தான் பல இடங்களில் படிக்கவும் முடியும், முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் ஏற்படுத்திட்டு இருக்கிறது இந்த யூனியன் அரசாங்கம் தான். ஸோ இப்போ இந்த யூனியன் அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறதுனால நான் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறது மட்டும் இல்லை, நான் காங்கிரஸ் பாஜக 2 பேரையும் வந்து ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்குறேன். இவங்க 2 பேருமே ஆட்சி செய்தப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மாற்று மொழி பேசக்கூடிய மாநிலங்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மாற்றினதுனால இந்தியாவுக்காக